நன்றி மறந்த காகம், தி அன்கிரேட்ஃபுல் க்ரோ. ஒரு அடர்ந்த ஆற்றங்கரையில் காரு என்ற காகம் வசித்து வந்தது. ஒரு நாள் காருவுக்கு மிகவும் தாகமாக இருந்தது. ஐயோ, தண்ணீர் எங்கே என்று அது தவித்தது. அப்போது சிவா என்ற சிறுவன் அங்கே வந்தான். கையில் ஒரு சின்ன குவளையில் தண்ணீர் வைத்திருந்தான். காருவின் தாகத்தை பார்த்த சிவா அதன் அருகில் மெதுவாகச் சென்றான். சிவா குவளையை தரையில் வைத்து காரு தண்ணீர் குடிக்க அனுமதிதான். தாகம் தீர தண்ணீர் குடித்த காரு தன் தலையை ஆட்டி சிவாவிற்கு நன்றி சொல்வது போல் பார்த்தது. சில நாட்கள் கடந்தன. காரு சிவாவின் உதவியை மறந்துவிட்டது. எல்லாமே எனக்குத்தான் என்ற கெட்ட எண்ணம் அதன் மனதில் வந்தது. ஒரு மாலை பொழுதில் சிவா ஒரு மரத்தடியில் அமர்ந்து பசியுடன் ஒரு அப்பளத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அது அவனுக்கு மிகவும் பிடித்த உணவு. சட்டென்று காரு மேலிருந்து பறந்து வந்தது. சிவாவின் கையில் இருந்த அப்பளத்தை லாபக் என்று கொத்திக்கொண்டு பறந்தது. சிவா அதிர்ச்சியுடன் அதை பார்த்தான். கொஞ்ச தூரம் பறந்து சென்ற காரு ஒரு விவசாயி வைத்திருந்த வலையில் சிக்கியது. அது எவ்வளவு முயற்சி செய்தும் வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. கா 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 என்று சத்தமிட்டது. அதே வழியில் நடத்து வந்த சிவா சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்தான். அடடா, அது காரு என்றான். சிவாவுக்கு கோபம் வரவில்லை. காரு செய்த கெட்ட செயலை மறந்து வலையை கவனமாக அவிழ்த்தான். காரு மெதுவாக வெளியே வந்தது. காருவுக்கு வெட்கமாக இருந்தது. எனக்கு உதவி செய்த சிவாவிற்கு நான் கெடுதல் செய்துவிட்டேனே என்று நினைத்தது. அது சிவாவின் காலடியில் அமர்ந்து நன்றியுடன் அவனை பார்த்தது.